அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்றைய தேர்வு எப்படி இருந்தது? நிறைய பேருக்கு யோசனையா இருப்பீங்க, இன்னைக்கு எக்ஸாம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிகிரி லெவல் இன்டர்வியூ போஸ்டுக்கு உண்டான தேர்வானது இன்னைக்கு நடைபெற்றிருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்னையில இருந்து என்ன ஆயிடுச்சு, டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, இனிமேல் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எக்ஸாம்ல பேப்பர் 1 எப்படி இருந்துச்சு, பேப்பர் 2 எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி பேப்பர் 1 தனியாகவும் ஈஸியா கஷ்டமா என்னென்ன கேட்டாங்க, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம சொல்ல போறோம். மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான அப்டேட்டா இருந்தாலும் டெலகிராம் சேனல்ல தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஈஸியா கஷ்டமா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இங்க இருக்கு பாருங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கக்கூடியதான். சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுல இருந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க இருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு. ஸோ 20/7/2025 இன்னைக்கு தான் காலையில ஒரு எக்ஸாமும் மதியானம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த எக்ஸாம்ஸும் நடந்திருக்கு. சரியா? ஓகே. ஸோ இது யார் யாருக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ல தமிழ் எப்படி இருந்துச்சு, ஜிஎஸ் எப்படி இருந்துச்சு, மேக்ஸ் எப்படி இருந்துச்சு, எல்லாத்துலயும் என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா? தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க, நீங்க எப்படி பேப்பர் 1 பண்ணியிருந்தீங்க, பேப்பர் 2 பண்ணியிருந்தீங்க, பேப்பர் 2ல என்ன இது அப்படின்றத நீங்க மறக்காம என்ன பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்டிங்க. நான் வந்து ஓலைச்சுவடியில இருந்து தான் கொஸ்டின் எதிர்பார்த்தேன், பட் ஓலைச்சுவடியில இருந்து வரல குரூப் 4 மாதிரி. ஏன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? ஸோ நம்ம வந்து 100 கொஸ்டினுக்கு வந்து 40 கொஸ்டின் அடிச்சா போதும். அந்த 40 கொஸ்டின் நம்மளோட மெட்டீரியல்ல இருந்து மட்டுமே தாராளமா வந்திருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் நம்ம கொடுத்தோம். அதெல்லாம் யாரெல்லாம் வாங்கி படிச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி கலைச்சொற்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த கலைச்சொற்கள் வீடியோல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட இந்த கலைச்சொற்கள்ல இருந்து மட்டுமே 10ல இருந்து 15 கொஸ்டின் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. 10ல இருந்து 15 கொஸ்டின் கலைச்சொற்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த ஒரு 6 பேஜ் உள்ளது நான் டெலகிராம்ல போட்டிருந்தேன், ஃப்ரீயாவே டெலகிராம்ல போட்டிருந்தேன். அந்த டெலகிராம்ல அந்த இதை படிச்சிருந்தாலே இந்த 10-15 கொஸ்டினை வந்து அசால்ட்டா நீங்க அடிச்சிருக்கலாம். சரியா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி லெவல் அப்படின்றதுனால மாடரேட்டா தான் இருந்துச்சு, மாடரேட் டு டஃப் லெவல். தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். மேக்ஸை பொறுத்த வரைக்குமே டிகிரி லெவல்ன்றதுனால மாடரேட் டு ஈஸி, மாடரேட் டு டஃப் லெவல் தான். சரியா? ஸோ மேக்ஸ்ல எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க, ஜிஎஸ்ல எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க, தமிழ்ல எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன், சும்மா டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்தானே ஆன்சர் கீ டிஸ்கஷன் எல்லாமே போடுவோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், டெலகிராம்ல ஜாயின் பண்ணி வைக்கணும். ஓகே. கலைச்சொற்கள், கலைச்சொற்கள்ல இருந்து என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத எனக்கு ஞாபகம் வச்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட். இன்டர்நெட்டா என்ன, இணையம். அடுத்து வந்து இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ட் கிரிட்டிக், அதாவது கலை விமர்சகர் சொல்லுவாங்க. கிரிட்டிசிசம்னா என்னது, விமர்சிக்கிறது. சரியா? அடுத்து அலோகேஷன், ஒதுக்கீடு, அலோகேஷன். அடுத்து வெதர் கேட்டிருந்தாங்க, வெதர்னா என்ன. அடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று சிகிச்சை இருக்கு பாத்தீங்களா, அது கேட்டிருந்தாங்க. அடுத்து மைக்ரேஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா ரிவியூவலிசம். அப்புறம் ரீஅனைசன்ஸ், மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ரீஅனைசன்ஸ், அது கேட்டிருந்தாங்க. பேட்டர்ன். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஸ்பேஸ். ஸோ இது அத்தனையுமே கேட்டிருந்தாங்க. இது அத்தனையுமே என்ன பண்ணிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. இன்னும் 2 கேட்டிருந்தாங்க, அது நமக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுலயே நீங்க 10 கொஸ்டின் அசால்ட்டா அடிச்சிருக்கலாங்க. 40 கொஸ்டின் தான் நம்ம அட்டன் பண்ணோம். அதுல 10 கொஸ்டின் நமக்கு இதுவே நமக்கு அந்த ஒரு 9 பேஜ படிச்சிருந்தாலே போதும். சரியா? அடுத்து வேற என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பறவை, அதாவது புல்லுனா என்னன்னு சொல்லுவாங்க, புல்லுனா பறவை அந்த இது சொல்லுவாங்கல்ல, வேறு பெயர் கொடுத்து இது தனியாகவும், பறவைனா கடல், கடலோட வேறு பெயர் என்ன அப்படின்றது 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து குறிப்பு பெயரச்சத்துல இருந்து ஒரு கொஸ்டினும். அடுத்து வினையச்சத்துல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வினையால் இணையும் பெயர்,
அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து வவுன்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல், ஓரெழுத்து ஒரு மொழி சொல், இதெல்லாம் நம்ம தமிழ் மெட்டீரியல்லயே இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரபு தொடர்ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதாவது அவசர குடுக்கைனா என்னது? எண்ணி செயல்படாம இருக்கிறது. உப்பிட்டவரை உள்ளவரும் நினை, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்ற ஒரு இது பழமொழி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காணல் நீர்னா இருக்கிறது போல் தோன்றி இல்லாம போயிடும், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் என்னென்ன கேட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா படித்தான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடந்தவன், இதெல்லாம் வேர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, அதுல இருந்து ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே எதுல இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கொடுத்த மெட்டீரியல் இருந்து மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. வானம் அளந்தது, இவை 8, நீளம் கூட்டல் வான், சோ இதெல்லாமே என்னது? பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கேட்டாங்க. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் என்ன கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இளமை, அதோட எதிர்ச்சொல். அப்புறம் மறு பெயர்ல ஊட்டி உதகை கேட்டிருந்தாங்க. தொகை மரபுல பாத்தீங்கன்னா வந்து கற்குவியல். அப்புறம் இருவினை பொருள் வேறுபாடு, அதுல வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இருவினை பொருள் வேறுபாடு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வோட இன எழுத்து என்ன, ஒரு பொருள் பன்மொழி சூரியனை வச்சு கேட்டிருந்தாங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக, இதெல்லாம் வந்து கயல்விழின்னு ஒரு கேரக்டர் வச்சு நம்ம கொடுத்துருப்போம் நினைக்கிறேன், எடுத்துக்காட்டு நம்ம தமிழ் மெட்டீரியல்ல. சோ அதுல இருந்தே கேட்டிருந்தாங்க பக்காவா. சோ இது மட்டும் இல்ல, டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில கண்டிப்பா பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் எதுனா இது போதும், நம்ம தமிழ். சரியா? தமிழ் மெட்டீரியல் இது மட்டுமே போதும், உங்களுக்கு போதும். ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி பக்காவா கவர் பண்ணி வச்சிருப்போம். அரௌண்ட் ஒரு 450 ரூபாய் பிடிஎஃப் மெட்டீரியல் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். இதை மட்டும் பார்த்தாலே நீங்க எலிஜிபிலிட்டிக்கு ஓகே தான். நீங்க ஓகே தான். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமானது கொடுத்திருந்தாங்க, ஒத்தடம் வந்து எழுத்து வழக்குல கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா ப்ரூஃப் 4ல பாத்தீங்கன்னா ஓலாக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. சோ இந்த ஓலாக்கம், இந்த ஒத்தடம்ன்ற வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஓலாக்கம் அப்படின்றதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரிங்களா? இந்த ஓவை மட்டும் விட மாட்டாங்க போல. சரியா? அடுத்து விடையில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த மரபு துறை, அதாவது கிணற்று தவளை போல ஓமை தொடர் உறுப்பு. அடுத்து வந்து கண் இமை காக்கும் அக்கறை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலியும் பூனையும் போல. சோ இதுலயே 3 கொஸ்டின், இதெல்லாம் வந்து நம்ம இதுலயே கொடுத்துருக்கோம் மெட்டீரியல்ல. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்கியம் சார்ந்து கடைசி 7வது யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இருண்ட வீடு இதோட ஆசிரியர் யாரு, குற்றால முனிவர் யாரு. சோ இதெல்லாம் வந்து ஆன்சர் கீ வரப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. சரியா? குற்றால முனிவர். அப்புறம் பாத்தீங்கன்னா வேளாண் வேதம் நாலடியார், வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது எது? நாலடியார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொழி ஞாயிறு. சோ இதெல்லாம் இலக்கியம் சார்ந்த கொஸ்டின். சோ இதுல நான் 40 நான் சொன்னதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 கொஸ்டின் வந்துடும், அசால்ட்டா அடிச்சிருக்கலாம். சரியா? சோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஈஸி தான். சரியா? அடுத்து ஜிஎஸ் தாங்க இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட். ஏன்னா இதுல மேக்சிமம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சிஏ பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது சிஏவை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த தடவை நீங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லயும் சிஏல நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா சொல்றேன், கண்டிப்பா வந்து அதுல இருந்தும் டைரக்டா கொஸ்டின்ஸ் வரலாம். குடியரசுத் தலைவர் சம்பந்தமா 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் ஆர்டிகல் ரிலேட்டடாகவும். அடுத்து காமராஜரை பற்றி கூற்று காரணங்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கால வரிசை, இதுதாங்க வச்சு செஞ்சதை கால வரிசை. அதாவது திட்டங்களா இருந்தாலும் கால வரிசை, ஹிஸ்டரியா இருந்தாலும் கால வரிசை, எதுவா இருந்தாலும் கால வரிசையை பொருந்தாயினை இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து நிதி ஆயோக் பத்தி 2 கொஸ்டினும். அடுத்து பைனான்ஸ் கமிஷன், முக்கியமா பைனான்ஸ் கமிஷன்ல பொறுத்துகள் வந்து 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சயின்ஸ்ல இருந்து 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அந்த திராவிடன்ற இதழை ஜான் திரவியம் இவரும் தோற்றுவிச்சிருப்பாங்கல்ல, சோ அந்த அயோத்திதாச பண்டிதர் அவரை பற்றி. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமா அர்ஜுனா விருது 2024 வாங்கினவங்களோட பட்டியல 2025 வெளியிட்டு இருப்பாங்க. சோ அந்த பட்டியலை வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அர்ஜுனா விருது வாங்கினவங்க யாருன்னு. அதுக்கப்புறம் அகலாய்வு சம்பந்தமான கேள்விகள் வந்து 3 கேள்விகள் வந்து இருந்துச்சு. திருக்குறள் சம்பந்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் வரைக்கும்,
அதாவது நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் இதுவும் சேர்த்து கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களவை தலைவரை பற்றியும் சிஏவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா மெத்தட்ல தான் நிறைய கேட்டிருந்தாங்க. அதாவது எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஸோ இதுதாங்க நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. பர்சன்டேஜ் என்ன 2023, 24, 24, 25 1 இயர் இருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம் என்ன, இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் என்ன, அதுலயே பொறுத்துக. ஸோ இந்த மாதிரி டேட்டா கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்டை பத்தி கேட்டிருந்தாங்க. 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்த லா எது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகவுரை சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஞாபகம் உங்களுக்கு வச்சிருக்கேன். சரியா? அதே மாதிரி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மாடரேட் லெவல் தான். மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தயவு செய்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க. அதுல இருந்து சில கொஸ்டின் டைரக்டா அப்படியே கேட்டுறாங்க. சரியா? அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுல வந்து 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு இந்த பிக்சரை வச்சோ இந்த பகடை சமம் அந்த மாதிரி எதுவும் கேட்காம ரீசனிங் ஏபிசிடி அதை வச்சே வந்து 2-3 சம்மு. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. HCF LCM இதுல 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏபிஜிபி இதுல 4 கொஸ்டின். ஸோ ஏபிஜிபில இருந்து 4 கொஸ்டின். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிபனாசி சீரியஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபிபனாசி சீரியஸ்ல 13வது நம்பர் என்ன. அதே மாதிரி ஏபிசி ஏஏ பிபிசி, ஸோ இந்த மாதிரி வரிசையில போனா 25வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இஜெட் வந்து 52 அப்படின்னா, கேட் வந்து 48 அப்படின்னா பேட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின். ஸோ ஓவராலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் வந்து ஈஸி, அதே மாதிரி ஜிஎஸும் மேக்ஸும் வந்து மாடரேட் டு டஃப் லெவல் தான். சரியா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். பிடிஎஃப் மெட்டீரியல் தான், ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணா போதும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோ வரும், கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.